பதிகத்தை நிறைவு செய்து அடுத்த ஒரு பதிகத்துக்கு போவோம். அடுத்த பதிகத்தோட நிறுத்திக்கலாம். அப்புறம் வேணுபுரம் முடிஞ்சு திருப்புகலி அது அடுத்த வகுப்புக்கு வச்சுக்கலாம், பார்க்கலாம். பூதத்தின் படையினீர் பூங்கொன்றை தாரினீர் ஓதத்தின் ஒலியோடும் உம்பர் வானவர் புகுந்து வேதத்தின் இசைபாடி விரைமலர்கள் சொரிந்தேத்தும் பாதத்தீர் வேணுபுரம் பதியாக கொண்டீரே. மேல இத்தகைய இறைவன் எழுந்தள்ளி இருக்க இடம் வேணுபுரம் என்று சொன்னார். இப்ப என்ன பண்ணுகிறார்? இறைவனே, இத்தகைய இடத்தை எங்களுக்காக நீங்கள் இடமாக கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா, பதியாக கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா. இறைவன் ஏன் ஒவ்வொரு ஊர்லயும் எழுந்தள்ளி இருக்கிறான்? நமக்காகத்தான். அதனால அது நாம செய்த ஒரு பெரிய உபகாரம். நாம் கண்டு வழிபடுவதற்காக திருமேனி கொண்டு தலங்கள் தோறும் அவன் எழுந்தள்ளி இருக்கிறான். அவன் நமக்காக செய்த உபகாரத்தை மறக்காம ஏற்ற வேண்டும். அதுதான் பக்தி. அதான் சிவஞான போதத்துல 11ஆம் சூத்திரத்துல சொன்னது, அயரா அன்பு மறவாமையால் உளதாகி அன்பு. அவன் செய்த உபகாரத்தை மறவாமையால் உளதாகி அன்பு. அவன் என்ன உபகாரம் செய்தான்? எவ்வளவோ செய்திருக்கிறான். அதுல இது ஒரு உபகாரம். நாம் அறிந்து வழிபட்டு உய்வதற்காக அங்கங்கே தலங்கள் தோறும் திருமேனி கொண்டு எழுந்தருளி இருக்கிறான் அப்படிங்கிறது. அதனால அந்த கொண்டீரே என்பது கருத்து என்னன்னா, எங்களுக்காக கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா அப்படின்னு அவன் நமக்கு செய்த உபகாரத்தை வியந்து ஏத்தி புகழ்ந்து பாடுவது அதுக்கு நோக்கம் அப்படின்னு வச்சுக்கோ. பாருங்க, பூதத்தின் படையினீர், நீங்க போதகணங்களுக்கு தலைவராயிருக்கிறீர்கள். பூங்கொன்றை தாரினீர், பிரணவத்துக்கு அடையாளமாக இருக்கின்ற கொன்றை மாலை அணிந்திருக்கிறீர்கள். கொன்றை மாலை என்று சும்மா சொன்னதில்லை, கொன்றை பிரணவத்துக்கு அடையாளம் அல்லவா. ஆகையினால பிரணவ பொருளாய் நீ இருக்கிறாய் என்பதற்கு அடையாளமாக தரித்த கொன்றை மாலை. பூங்கொன்றை தாரினீர், நீங்க எழுந்தருளி இருக்கிற ஊர் இருக்குத, கடற்கரை ஓரத்தில் இருக்கிற ஊர், எந்த நேரமும் கடல் ஒலி இருக்கிறது. அந்த கடல் ஒலியோடு போட்டி கொண்டு வேதத்தின் ஒலியும் மிகுகிறது. வேதத்தொலியானும் மிகு வேணுபுரம் அப்படின்னு நாங்க படிச்சோம் இல்லைங்களா. அத மாதிரி ஓதத்தின் ஒலியோடும் உம்பராகிய வானவர், உம்பர் மேலிடம் அர்த்தம், மேலிடத்தவராகிய வானவர் உம்பர் வானவர். உம்பர் வானவர் புகுந்து வேதத்தின் இசை பாடி, ஒரு பக்கம் ஓதத்தின் இசை, இன்னொரு பக்கம் வேதத்தின் இசை. வேதத்தின் இசை பாடி விரை மலர்கள் சொரிந்தேற்கும், தேவர்களும் மனமிக்க மலர்களை சொரிந்து புகழ்ந்து பாடுகின்ற பாதத்தை உடையவராக நீங்கள் அப்போ போதப்படைகளுக்கு தலைவராயிருக்கிறீர்கள். பிரணவ புஷ்பமாகிய கொன்றை மாலை அணிந்திருக்கிறீர்கள். வேதத்தில் வல்லவர்களாகிய தேவர்கள் புகழ்ந்து வழிபட்டு ஏத்தும்படியாக இருக்கின்றீர்கள். இவ்வளவு பெருமை உடைய நீங்கள் சாதாரண எங்கள் மனிதர்களுக்காக இந்த பூமியில திருக்கோயில்கள்ல திருமேனி தாங்கி எழுந்தள்ளிருக்கிறீர்களே, இது எவ்வளவு பெரிய உபகாரம் என்று அந்த உபகாரத்தை வியந்து மகிழ்ந்து பாடியதாக வேணுபுரம் பதியாக கொண்டீரே அப்படிங்கிறத வைத்துக் கொள்ள வேணும். வருகின்ற பதிகங்கள்ல வர்றதெல்லாம் பதியாக கொண்டீரே என்பதற்கு குறிப்பு நமக்காக செய்த உபகாரத்தை வியந்து புகழ்ந்து பாடுவது என்று. சுடுகாடு மேவினீர், சங்காரகர்த்தா என்னும் கருத்து பல முறை சொல்லியாச்சு. துன்னம்பை கோவணத்தோல் உடையாடையது, துன்னம்பை கோவணமும் தோலும் உடையும் ஆடையுமாக இருக்கிறது. துன்னம்பை கோவணம் தைத்த கோவணம். இங்க துன்னம்பை துண்ணுதல்னா தைத்தல் அர்த்தம். தைக்கிற ஊசிக்கு துண்ணூசின்னு பேர், துண்ணுதல் தைத்தல். அந்த பாட்டு ஞாபகம் வச்சுங்க, மண்ணுகளை துண்ணு பொருள் மறைநான்கே வான்சரடா, அதேதான். துன்னம்பை கோவணம் தோல் உடையாடையது கொண்டீர், உமையாளை ஒரு பாகம் கொண்டீர், அடையாளம் அது கொண்டீர். உங்களுக்கு அடையாளம் என்ன? இதுதான் உமையம்மையோடு கூடியிருப்பது, கோவண ஆடை உடையவனாயிருப்பது, தோலாடை உடையவனாயிருப்பது. அங்கையினில் பரசு எனும் படையாழ்வீர். இவ்வளவு பெருமை உடையவராக இருக்கின்ற நீங்கள் வேணுபுரம் பதியாக கொண்டீரே அப்படின்னு. கங்கை சேர்முடியீர், காலனை முன் செற்று உகந்தீர், திங்களோடு இளவரவம் திகழ் சென்னி வைத்துகந்தீர், மங்கையோர் பொருடையீர், மறையோர்கள் நிறைந்தேத்த. முதல் பாட்டுல சொன்னார் இல்லையா, உம்பர் வானவர் புகுந்து வேதத்தின் இசை பாடி. பூ உலகத்திலே இருக்கிறவர்களும் பாடுகிறார்கள். இவர்களுக்கு பூசூரர்னு பேர் அல்லவா, அந்தணர்களுக்கு பூசூரர்னு பேரு. அது ஏன்? அவங்க மேல இருக்கிற சுரர்கள், இவங்க பூ உலகத்துல இருக்கிற சுரர்கள், ஆகினால பூசூரர். அவங்க பாடினத முதல் பாட்டுல சொன்னாரு, இவங்க பாடுறத இந்த பாட்டுல சொல்றாரு.
பங்கையஞ்சேர் வேணுபுரம் மறையோர்கள் நிறைந்தேத்த பங்கையஞ்சேர் வேணுபுரம் பதியாக கொண்டீரே. நீர் கொண்ட சடைமுடி மேல் நீள்மதியம் பாம்பினோடும் ஏறு கொண்ட கொன்றையினோடும், ஏர் என்பது அழகு, ஏறு கொண்ட கொன்றையினோடு எழில் மத்தம், ஊமத்தை அது மத்தம்னு வரும், மத்தம் இலங்கவே சீர்கொண்ட மாளிகை மேல் சேழையார் வாழ்த்துரைப்ப கார்கொண்ட வேணுபுரம் பதியாக கலந்தீரே. முதல் பாட்டுல தேவர்கள் பாடினது சொன்னாரு, மூணாவது பாட்டுல அந்தணர்கள் பாடினது சொன்னாரு, நாலாவது பாட்டுல சாதாரண மகளிர்கள் பாடுறது சொல்றாரு. சேழையார் வாழ்த்துரைப்ப, சீர்கொண்ட மாளிகை மேல் வாழ்கின்ற சேழையார் வாழ்த்துரைப்ப. என்ன குறிப்பு? மாளிகை மேல் வாழ்ந்தாலும் கூட இந்த செல்வம் அவன் கொடுத்ததல்லவா என்று அவனை வாழ்த்த வேண்டும். இதை என் முயற்சியால ஈட்டின, என்னுடைய உழைப்பினால வந்தது அப்படிங்கிற முனைப்பு இல்லாம அவனால் வந்தது என்று அறிந்து வாழ்த்து. அதுதான் அந்த மக்களுடைய அறிவின் பெருமை. அந்த அறிவு எல்லாருக்கும் வரணும். அதுதான் இந்த மாதிரி வர்ணனைகள் பாடுறது. சீர்கொண்ட மாளிகை மேல் சேழையார் வாழ்த்துரைப்ப கார்கொண்ட வேணுபுரம் பதியாக கலந்தீர். கார்கொண்ட வேணுபுரம் என்பது மேகத்தினாலே வளங்கொண்ட வேணுபுரம், அது கார்கொண்ட வேணுபுரம். ஆலை சேர் தன்கழனி அழகாக நரவுண்டு சோலை சேர் வண்டினங்கள் இசைபாட. ஆலை சேர் தன்கழனி, அங்கே இருக்கின்ற நரவினை உண்டு சோலை சேர் வண்டினங்கள் இசைபாட. தூமொழியார் காலையே புகுந்திரஞ்சி கைதொழ. மேல பாட்டுல சீர்கொண்ட மாளிகை மேல் சேழையார் வாழ்த்து செய்ப்ப அப்படின்னு பாடணும். அப்ப வீட்டுல இருந்தபடியே வாழ்த்திட்டு இருந்தாங்களோ அப்படின்னா, வீட்டுல இருந்தாலும் வாழ்த்துவார்கள், கோவிலுக்கு செல்லுகின்ற நேரத்துல கோவிலுக்கு சென்றும் வாழ்த்துவார்கள். அதை சொல்றார். காலையே புகுந்திரஞ்சி, யாரு? தூமொழியார் காலையே புகுந்திரஞ்சி. காலையே புகுதல் என்பது வழிபாட்டுக்குரிய காலத்திலே தவறாம சென்று அப்படின்னு. காலையே, காலையின் கண், காலை என்பது சமயம் பொழுது அப்படிங்கிற பொருள். பொழுதின் கண், பொழுதின் கண் என்பது அதுக்கு முன்னோ பின்னோ போகாம வழிபாட்டுக்குரிய நேரம் எதுவோ அந்த நேரத்துல தவறாம சென்று வழிபடுவோம். காலையே புகுந்திரஞ்சி கைதொழ மெய்மாதியனோடும் பாலையாழ் வேணுபுரம் பதியாக கொண்டீரே. மெய்மாது, மெய்ப்பொருளை தருகின்றவளாகிய ஞானமாகிய மாது, அல்லது மெய்யின் கண்ணே ஒரு கூறு உடையவளாகிய மாது, இந்த ரெண்டு விதத்திலே அர்த்தம் வச்சுக்கொள்ளலாம். மெய்மாதியனோடும் பாலையாழ் வேணுபுரம் பதியாக கொண்டீரே. இப்ப இந்த பாட்டிலையும் அந்த நகரத்து மக்கள் வழிபாட்டிலே தவறாம இருக்கின்ற நிலையை சொன்னார். இப்படியெல்லாம் வழிபட வேண்டும் என்பதற்காகத்தான் அவன் வந்திருக்கிறான். அதுதான் முதல் பாட்டிலே சொன்னார், பதியாக கொண்டீரே, பதியாக கொண்டீரே. இந்த கொண்ட அருமை அறிந்து தேவர்களும் ஒரு பக்கம் வாழ்த்துகிறார்கள், அந்தணர்கள் ஒரு பக்கம் வாழ்த்துகிறார்கள், சாதாரண மக்களும் வாழ்த்துகிறார்கள். இதை பாடுவதற்கு கருத்து, இதை பாடின நாமும் அவ்வாறு வாழ்த்த வேண்டும், காலையே புகுந்தறிஞ்சு வாழ்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லி. மணிமல்கும் மால்வரை மேல் மாதினோடும் மகிழ்ந்திருந்தீர். மணிமல்கும் மால்வரை மேல் மாதினோடும் மகிழ்ந்திருந்தீர். மால்வரை இமயமலைதான். மணிமல்கு மால்வரை, மணி என்பதுக்கு அழகு, தூய்மை என்று அர்த்தம் வைத்துக் கொள்வோம். மணிமல்கு மால்வரை மேல் மாதினோடும் மகிழ்ந்திருந்தீர். துணிமல்கு கோவணத்தீர். துணி மல்கு கோவணம், துணிக்கப்பட்ட கோவணம். துணித்தல்னா கிழித்தல் அர்த்தம். துணிமல்கு கோவணத்தீர் சுடுகாட்டில் ஆட்டுகந்தீர். பணிமல்கு மறையோர்கள் பரிந்திரைஞ்ச. மறையோர்கள் வேதம் பாடினார்கள் அங்க சொன்னோம். இங்க இறைஞ்ச, பரிந்து இறைஞ்ச, அன்புமிக்கு இறைஞ்ச. பரிதல் அன்பு கொள்ளுதல், பரிந்திரைஞ்ச. இன்னொரு பொருள், உலகத்தவர் படுகின்ற துன்பத்திற்கு பரிந்து இறைஞ்ச. அவர்கள் தன் பொருட்டு ஆத்மார்த்தமாகவும் பூஜை பண்ணுவார்கள், உலகத்தின் பொருட்டு பரார்த்தமாகவும் பூஜை பண்ணுவார்கள். பரார்த்தமாக பூஜை பண்ணுகிற பொழுது உலகத்தில் இருக்கிற மக்களுக்காக வருகின்ற துன்பத்துக்கு பரிந்து, ஆண்டவனே இவர்களுக்கு இவ்வளவு பெரிய துன்பம் வந்ததே, இதை நீக்கி கொடுக்க வேண்டுமே என்று வழிபடுவார். அதனால பரிந்து இறைஞ்ச. அப்ப பரிந்து இறைஞ்ச என்பதுக்கு எப்படி எப்படி அர்த்தம்? அன்புடையவராய் இறைஞ்சன்னு ஒரு பொருள், பிறர் மேல் பரிவு கொண்டு இறைஞ்ச என்று ஒரு பொருள். ரெண்டு பொருள் வச்சுங்க. பரிந்து இறைஞ்ச வேணுபுரத்து அணிமல்கு கோயிலே கோயிலாக அமர்ந்து. வேணுபுர தனிமல்குன்னு வரும், பிரிச்சுங்க. வேணிபுரத்து, வேணுபுரம் என்னும் தலத்திலே அணிமல்கு கோயில், அழகு பொருந்திய கோயில். அணி என்பது அழகு. இன்னொரு பொருள், அணி என்பதுக்கு ஆபரணம்னு அர்த்தம்.
வேணுபுரம் என்பது இந்த பூவுலகத்துக்கு ஒரு ஆபரணம் போல விளங்குவது. ஆகினால அணி மல்கு கோயிலே கோயிலாக அமர்ந்தீரே. நீலஞ்சேர் மிடற்றினீர் நீண்ட செஞ்சடையினீர் கோலஞ்சேர் விடையினீர் கொடுங்காலம் தனை செற்றீர் ஆலஞ்சேர் கழனி அழகார் வேணுபுரம் அமரும் கோலஞ்சேர் கோயிலே கோயிலாக கொண்டீரே. இறைமண்டி சங்கேருங் கடல் சூழ் தென் இலங்கையர்கோன் இறை மண்டி சங்கு ஏறும். இறை என்பது ஓசை, அதிலே நிறைந்து சங்கு மேலெழுகின்ற இறைமண்டி சங்கேறும் கடல் சூழ் தென் இலங்கையர்கோன் விரைமண்டு முடி நெறிய. தலையில நல்ல அழகான மனமிக்க மலர்களால மாலை அணிந்திருப்பான் இல்லையா, தலைமாலை அணிதல்னு ஒரு வழக்கம் உண்டல்ல. அதனால விரைமண்டு முடி, மண்டுதல் நிறைந்திருத்தல், நெருங்கி இருத்தல். விரைமண்டு முடி நெறிய விரல் வைத்தீர் வரைதன்னில் கரைமண்டி பேரோதம் கலந்து எற்றும். வரைதன்னில் மறை போல, மலை போல அப்படின்னு அர்த்தம். பேரோதம் கரை மண்டி கலந்து எற்றும். கரையின் கண்ணே மிக்கு மோதும். எற்றுதல்னா மோதுதல் அர்த்தம். எதை போல? மலை போல. வரைதன்னில் ஓமைங்க, வரை போல. வரைதன்னில் கரைமண்டி பேர் ஓதம் கலந்து எற்றும் கடல் கவினார் விரைமண்டு வேணுபுரமே அமர்ந்து நிற்கீரே. எல்லாம் கடற்கரை நகரமாக வைத்துதான் வர்ணனை பண்ணியிருக்கிறார். தீயோம்பும் மறைவானற்கு ஆதியாம் திசைமுகன். கீழே இருக்கிற அந்தனர் இருக்காங்களே, இவர்களுக்கு முதல்வன் யாருன்னா அவன் பிரம்மா. தீயோம்பும் மறைவானற்கு ஆதி, முதல்வனாயிருப்பவன் மறையவன். திசைமுகன் மால் போய் ஓங்கி இழிந்தாரும். ஓங்கினவன் ஒருத்தன், இழிந்தவன் ஒருத்தன். ஓங்கினவன் மேல போனவன் பிரம்மா, இழிந்தவன் கீழே தேடிட்டு போனவன். அந்த ரெண்டு பேரும் ஓங்கி இழிந்தாரும் போற்றறிய திருவடியே. போற்றுதற்கரிய திருவடியை அவன் ஓங்கினான், இவன் இழிந்தான். ரெண்டு பேராலையும் பார்க்க முடியல. அப்படிப்பட்ட திருவடியை உடையீர். பாய் ஓங்கு மரக்கலங்கள், பாய்மரக்கப்பல் சொல்றது இல்லையா, அதுதான். பாய் ஓங்கு மரக்கலங்கள் படுதிரையால் முத்துண்டு சேயோங்கு. சேயோங்கு சேய இடத்திலே ஓங்கி தெரிகின்ற. கடல்ல மரக்கலம் போச்சு, காற்று வீசிச்சு, இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணா மாறி மாறி போச்சு. அப்படி கடற்கரையில எங்க பார்த்தாலும் மரக்கலங்கள் தெரிகின்றன. சேயோங்கு வேணுபுரம் செழும்பதியா திகழ்ந்தீரே. நிலையார்ந்த உண்டியினர் நெடுங்குண்டர். நிலையார்ந்த உண்டி, நின்று கொண்டே சாப்பிடுற உணவு. அவங்க எல்லாம் நின்றும் சமனும் இருந்தும் தேரும் சொல்றது உண்டு இல்லையா, அந்த மாதிரி. நிலையார்ந்த உண்டியினர் நெடுங்குண்டர் சாக்கியர்கள் புலையானார் அறவுரையை போற்றாது. புலையானார் அறவுரையை போற்றாது. அவர்கள் புலைத்தன்மை உடையவர்கள். அவர்கள் அறஞ்சொல்லுவது போல சொல்லுவார்கள், அந்த சொல்லை நான் ஏற்றுக்கொள்ளுவதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். புலையானார் அறவுரையை போற்றாது உன் பொன்னடியே நிலையாக பேணி நீ சரண் என்றார்தமை என்றும் விலையாக ஆட்கொண்டு வேணுபுரம் விரும்பினையே. புலையானார் அறவுரையை போற்றாது உன் பொன்னடியே நிலையாக பேணி நீ சரண் என்று. இந்த பாட்டு 11வது பாட்டா வந்திருக்குது. 11வது பாட்டா வர்றதுக்கு வழி இல்லை, 10வது பாட்டா வரணும். புலையானார் அறவுரையை போற்றாது உன் பொன்னடியே நிலையாக பேணி. திருஞான சம்பந்தர் இது சொல்ல வேண்டிய அவசியம் உடையவராக இருந்தார். ஏன்னா அந்த காலத்துல தமிழ்நாட்டுல சமணமும் பௌத்தமும் போட்டி போட்டு கொண்டு பரவிற்று. அப்போ சமணர்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளாம உன்னுடைய திருவடியே சரண் என்று நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சைவ சமயத்தவர் சொல்கிறார். புலையானார் அறவுரையை போற்றாது உன் பொன்னடியே நிலையாக பேணி நீ சரண் என்றார்தமை என்றும் ஆட்கொண்டீர். எப்படி ஆட்கொள்வது? விலையாக ஆட்கொண்டீர். விலையாக ஆட்கொள்ளுதுன்னா ஆவணம் எழுதி கொண்டு ஆட்கொள்வது. விலை தீட்டு. தீட்டு என்பது தீட்டப்படுகின்ற கடிதம். விலை தீட்டு. நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், சுந்தரமூர்த்தி சுவாமிகளை மட்டும்தான்
அவரு ஆவண ஓலை காட்டி ஆண்டார், ஆவண ஓலை எழுதி வாங்கி நம்ம எல்லார் ஓலையும் அவர்கிட்ட இருக்கு, நாம எல்லாரும் எழுதி கொடுத்துட்டு தான் வந்திருக்கிறோம், நாம உங்களுக்கு அடிமை அப்படின்னு சொல்லி. அதனால யார் யார் அன்புடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் அவர் விலையுடைய ஆளாக கொண்டார், ஆவணம் உடையவனாக கொண்டார். அது ஒண்ணு மட்டும்தான் வரலாற்றுல எடுத்து பாடப்பட்டது. அது அவருக்கே தெரியாது, ஆரம்ப காலத்திலேயே எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் எழுதி கொடுக்கப்படும். அதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். விலையாக ஆட்கொண்டு வேணுபுறம் விரும்பினையே என்று இந்த பாடலோட இந்த பதிகத்தை நிறைவு செய்வோம். இன்னைக்கு படிச்ச பதிகத்துல அந்த முதல் பதிகம் ரொம்ப அருமையான பதிகம். அதுக்கு எவ்வளவு சொல்லணுமோ அவ்வளவு சொல்லிட்டேன். அதை அடிப்படையா வச்சு மற்ற 2 பதிகத்திலையும் நீங்க செய்து கொள்ள வேண்டியதுதான். மற்றதுலயும் அதே தான் இருக்கிறது, அதை நீங்க பார்த்து கொள்ளுங்க. அதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தா இந்த பதிகம் நிறைவாக போறாது. அடுத்தாப்புல புகழி, எல்லாருக்கும் புகலிடமா இருப்பது, அதனால அது புகழி என்ற பெயருடையதாயிற்று. அதை நாம் அடுத்த வாழ்த்து சொல்லிடுறேன். வான்மிழ்வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் போன் முறை அரசு செய்க குறைவிலாதீர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேண்டி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். முதல் பதிவு சொன்ன மாதிரி எல்லா பதிவும் சொல்லலன்னு நினைக்காதீங்க, அப்படி சொல்ல முடியாது.